இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எத்தனை புகார்கள் வந்தாலும் அமைச்சர் பொன்முடி மீது ஒரே வழக்காக பதிவு செய்யுங்கள். 4-5 வழக்குகள் பதிவு செய்தால் நீர்த்து போய்விடும். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதி எச்சரிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம். தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 இன்று அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் முக்கிய இலக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய. தமிழக வெற்றிக் கழக கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்துக்கு தடை கோரிய வழக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்ட விவகாரம். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேள்வி. நாடாளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீதிபதிகள் செய்து கொண்டிருக்கின்றனர் என குடியரசு துணைத் தலைவர் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாகவும் விமர்சனம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் அடுத்த 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் விசாரணை. தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதாக அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உட்கட்சி தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை மீண்டும் தொடக்கம். அனைத்து புகார்தாரர்களும் வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு. தமிழகத்தில் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பித்துரை திட்டவட்டம். இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முடிவே இறுதியானது. பாஜக அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுக்காம எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையேற்ற அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இனிமேல் யாரிடம் இந்த கேள்வியை கேட்காது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கட்சியின் நிலைப்பாடு மற்றும் செயல்பாடு குறித்து பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். அதிமுக தலைமையின் அனுமதியின்றி கட்சியினர் யாரும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்ட மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு. விழுப்புரம் மாவட்ட மேல்பாதியில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளது. இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் எப்போதும் துணை நிற்பேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உறுதி. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதம் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாடு. மாநாட்டு குழு தலைவராக அன்புமணியை நியமித்து 100 மடங்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என ராமதாஸ் வாழ்த்து. ஏப்ரல் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கோவையில் தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாடு. சேலம், திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களை ஒருங்கிணைத்து முதல் மாநாடு நடத்தப்படும் என அறிவிப்பு. என்கவுண்டர்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன? ரவுடி வெள்ளைக்காளி தொடர்பான வழக்கொன்றில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி தொழில்நுட்ப பூங்காவில் சிஃபி நிறுவன தரவு மையம் திறந்து வைப்பு. 1882 கோடியில் 1000 பேருக்கு நேரடியாக வேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை சிஃபி சென்னை O2 டேட்டா சென்டர் கேம்பஸின் நினைவு பலகையை திரை நீக்கம் செய்து திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைகிறது. 184 அடி உயர முருகன் சிலை வைக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கோவையில் கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதாக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 30 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும். தற்போது 900 பூங்காக்கள் மற்றும் 724 விளையாட்டு அரங்கங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். கூட்டுறவு வங்கிகளில் வைப்பு நிதியை பொறுத்து மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க பரிசீலனை செய்யப்படும். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திட்டவட்டம். யானையால் தாக்கப்பட்டால் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் சிகிச்சை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உதகையில் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சட்டசபையில் அமைச்சர் சேகர் பாபு மரியாதை குறைவாக ஒருமையில் பேசியதாக அதிமுக MLA-க்கள் அமளி. தொடர்ந்து பேரவையில் மரியாதை குறைவாக சேகர் பாபு பேசி வருவதாக RB உதயகுமார் குற்றச்சாட்டு. கூற்றில் ஏதாவது தவறு இருந்தால் நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றேன். அவர் சொல்லியதில் உண்மை இல்லை என்றால் அவர் பொறுப்பேற்க தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. துறையுடைய அமைச்சர் 4 ஆண்டுகளில் என்ன பேச விடுங்க. பேச விடுங்க.
மாமல்லபுரம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட சுற்றுலா நகரங்கள் நவீன தரத்துடன் மேம்படுத்தப்படும். சுமார் 300 கோடி மதிப்பில் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். வருங்கால முதல்வரே நயினார் நாகேந்திரன் என நெல்லையில் பாஜக நிர்வாகி ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அதிமுக, பாஜகவினரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் சலசலப்பு. அறிவு அரங்கமாக இருக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களை உங்கள் அறிவாலயங்களாக மாற்றிவிடாதீர்கள். தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு சிதைத்து வருவதாகவும் தமிழிசை விமர்சனம். சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோயில், கள்ளழகர் கோயில்களில் அன்னதானம், நீர்மோர் வழங்க கட்டுப்பாடு. பாலித்தீன் பை மற்றும் பிளாஸ்டிக் கப்புகளை தவிர்த்து பாதுகாப்பான முறையில் விநியோகம் செய்ய வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல். தஞ்சை நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்தி இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தேசிய ஆதி திராவிட ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் நேரில் விசாரணை. சென்னை பூந்தமல்லி அருகே பயணிகளுடன் சென்ற மாநகர பேருந்து மெட்ரோ ரயில் தடுப்பு சுவரில் மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மணப்பாறையில் மூதாட்டியிடம் 3 சவரன் செயினை பறித்த 2 டிப்டாப் பெண்கள் கைது. திருட்டு பெண்களை காவல்துறையில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு குவியும் பாராட்டு. குடியிருப்புக்கான பயனாளர் பங்கீட்டுத் தொகையை குறைக்க வலியுறுத்தி சென்னை திருச்சினாங்குப்பம் பகுதி மீனவர்கள் திடீர் மறியல் போராட்டம். காவல்துறையினருக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஈரோடு ரயில் நிலையம் முன்பு தமிழ் புலிகள் அமைப்பினர் போராட்டம். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு, 300க்கும் மேற்பட்டோர் கைது. மீன்பிடி தடை காலத்தில் விதிகளை மீறி மீன்பிடித்தால் மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும். புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை. டீசல் மற்றும் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். அரசு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஒப்புதல். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் 3ஆம் மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்றும் அறிவிப்பு. சோனியா மற்றும் ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பாஜகவின் பழிவாங்கும் செயல். 1 கிராம் நில மோசடி வழக்கு விசாரணைக்காக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான பின்னர் ராபர்ட் வதேரா விமர்சனம்.